ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக இந்த காலை வேளையில் 9ஆம் மாதம் துவங்க போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு வந்திருக்கோம். நல்ல உரத்த சத்தமாக ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். As we come to the 9th month, 9வது மாதத்துக்குள் வந்திருக்கிற சூழ்நிலையில் beginning a new month. ஒரு புதிய மாதத்தை துவங்கும் நேரத்தில் If you look at the life of David, தாவீதின் வாழ்க்கையை நோக்கி பார்ப்போம். he was not busy to worship the Lord. கர்த்தரை ஆராதிக்க அவர் அதிக அலுவலை கவனிக்கவில்லை. As I told you last time, கடந்த முறை he சொன்னேனே, spent almost 3 months in moving the ark from one place to the other. உடன்படிக்கை பெட்டியை ஒரு இடத்திலிருந்து கொண்டு வர ஏறக்குறைய 3 மாதம் He செலவிட்டார். said everything else can wait, எல்லாமே காத்திருக்கலாம், but I have to worship God. ஆனால் நான் கர்த்தரை ஆராதிக்க That வேண்டும். is why we all have come this morning. அதற்காக வேண்டு காலை யாவரும் கூடி We have come வந்திருக்கிறோம். early this morning. அதிகாலையிலேயே I was imagining நான் கற்பனை செய்து when he கொண்டிருந்தேன், was moving the ark, அவர் அந்த உடன்படிக்கை பெட்டி இடம்பெயர்த்து கொண்டு I'm போகும்போது sure he would have started the process every day early in the morning. ஒவ்வொரு நாளும் அந்த காரியத்தை அதிகாலையிலேயே ஆரம்பித்திருப்பார் என்று நிச்சயம் நம்புகிறேன். ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம், ஒரு 11 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு இருந்திருக்க மாட்டார். காலையிலேயே முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், பெட்டியை தூக்கலாம், ஒரு 6 படி வைக்கலாம், ஒரு பலிவி செலுத்தலாம், அதுக்கப்புறம் இன்னொரு போகலாம் அப்படின்ட்டு அவர் போயிருப்பார். Hallelujah. So we have come early in the morning. அதிகாலையில் நாமும் கூடி வந்திருக்கிறபடியால் Let's worship the Lord. கர்த்தரை Shall we ஆராதிப்போமா? all stand up for a few minutes? சில நிமிடங்கள் மட்டும் எழுந்து நிற்போம். Oh, we have come to surrender everything, Lord, எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறோம். before your presence. உம்முடைய பிரசன்னத்துக்கு You have been முன்பாக so good to us in the past 8 months. கடந்த 8 மாதங்கள் எங்களுக்கு ரொம்ப நல்லவராகவே இருந்து இருக்கிறீர். As we are beginning the new month, ஒரு புதிய மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் we போது are desperate for your hand. உம்முடைய கரத்தின் உதவிக்காய் We are பெருந்தவிப்போடு desperate இருக்கிறோம். for your presence. உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஏங்கி We are தவிக்கிறோம். desperate for your love. உம்முடைய நேசத்துக்கு தவிக்கிறோம். We are desperate for your guidance. உம்முடைய வழிகாட்டுதலுக்காய் ஏங்கி தவிக்கிறோம். Early in the morning, அதிகாலமே we have come to seek you, Lord. உம்மை தேட We வந்திருக்கிறோம். have come to surrender everything. எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க We have வந்திருக்கிறோம். come to seek your face. உம் திருமுகத்தை தேட Oh, we வந்திருக்கிறோம். have come to worship you, Lord. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். Every single day of this month. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் Hallelujah. Hallelujah. Lord, I pray நான் ஜெபிக்கிறேன் that ஆண்டவரே, your presence will go before us. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்ல Just வேண்டும். like how Moses said, மோசேயானவர் சொன்னது போலவே, if you are not going, நீர் எங்களோடு வரவில்லை என்றால் that promised land, we don't want it. அந்த வாக்குத்தத்த தேசம் எங்களுக்கு No, வேண்டியதில்லை. we need you more than our blessings. எங்கள் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நீதானதையும் Yes, you தேவை. have promised us our blessing, எங்கள் ஆசீர்வாதங்களை வாக்குப்படி இருக்கிற but உண்மைதான். more than that, ஆனால் அதையெல்லாம் விட அதிகமாய் எங்களுக்கு நீங்க தான் வேணும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லலாமா? அப்பா, இந்த மாதத்துல இந்த அதிகாலையில் உம்மை வந்து தேடுகிற வேலையில அப்பா, நீங்க எங்களுக்கு போதும், நீங்க மட்டும் எங்களுக்கு போதும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு நிறைவாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் மூழ்கி மகிழ்ந்து எங்களுடைய நாட்களை செலவு செய்யும்படியாக கிருபை தாரும் ராஜா. Even as we begin this month, இம்மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது we commit every day, Lord, ஒவ்வொரு நாளையும் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். our going out, எங்கள் போக்கையும் our coming in, எங்கள் உள்வரத்தையும் our income, எங்கள் வருமானம், our எங்கள் expenditure, செலவினங்கள், our phone calls, எங்கள் தொலைபேசி our அழைப்புகள், appointments, எங்கள் சந்திப்பின் whom நியமனங்கள், are we going to meet, யார் யாரெல்லாம் சந்திக்க what we போகிறோமோ, are going to buy, வாங்க போகிற பொருட்கள் what we are going to sell. எதை விற்க போகிறோமோ, Hallelujah. Hallelujah. Everything we place it at your altar. எல்லாவற்றுடைய பலிபீடத்தில் வைத்து விடுகிறோம். Anything new, எது புதிதானாலும், anything old, எது பழையதானாலும், everything, Lord, சகலமும் ஐயா we commit it to your hands. எல்லாவற்றுடைய We கருத்தில் commit ஒப்பு our கொடுக்கிறோம். entire family. எங்கள் முழு குடும்பத்தை ஒப்பு Lord, கொடுக்கிறோம். we want your உம்முடைய protection. பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும். We want your உம்முடைய presence. பிரசன்னம் தான் எங்களுக்கு We வேண்டும். want your peace உம்முடைய சமாதானம் to எங்களுக்கு வேண்டும். overrule us, Lord. எங்களை மேலோங்கி We ஆளுகை செய்ய surrender வேண்டும். everything. சகலத்தையும் அர்ப்பணித்து விடுகிறோம். அப்படியே அர்ப்பணிக்கிறோம். ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஹல்லேலூயா. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னை. அப்படியே கண்களை மூடி அவரை பார்த்து பாடலாமா? உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. வந்திருக்கிறோம் ராஜா. இயேசு ராஜனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம். பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். Oh, we worship you, Lord.
அப்படியே நம்மளை ஆட்கொள்ளட்டும். Every second, Lord, நிரம்ப வேண்டும் என் வாயின் வார்த்தை எல்லாம் சொல்லலாமா? காயமாற்ற வேண்டும். இந்த மாதத்தில் எல்லாருக்கும் நாம ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். பிறர் காயமாற்ற வேண்டும். முன்பதாக நாங்கள் சரணடைகிறோம் ராஜா. அதிகாலையில் எழும்பும் போது நான் ரொம்ப நாளாக யோசிக்காத ஒரு பாடல், பிரிண்ட் பண்ணல, ராஜா நீர் செய்த நன்மைகள். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி சாங் ஷீட் பிரிண்ட் பண்ணிட்டோம். பட் இந்த காலையில் அந்த பாட்டு என் காதில் அப்படியே துணித்து கொண்டு இருந்தது. நன்றி நன்றி அப்படின்னு பாடும்போது, ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதே அப்பா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. நீர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்லலாம். சில வேளையில நம்ம நினைக்கலாம், oh, I don't have anything good to praise God. தேவனை துதிக்க நல்லதென்று ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. Nothing good has happened now. எனக்கு ஒரு நன்மை இப்பொழுது நடக்கவில்லை. I want to challenge you. உங்களுக்கு ஒரு சவால் சொல்லட்டுமா? What last miracle did you receive? கடைசியாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதம் என்ன? He is the same God. அவரே மாறாத தேவன். He is the same God. அவர் மாறாத தேவன். He did a miracle some time ago. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு அற்புதம் செய்தார் அல்லவா? He is able to do it again. மறுபடியும் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Maybe you didn't see anything spectacular for some time. ஒருவேளை கொஞ்ச காலம் பிரத்யட்சமாய் நீங்கள் காணாமல் இருந்திருக்கலாம். But that does not mean that his power is diminished. அதற்காக வல்லமை குன்றி போய் விட்டது என்று ஆகிவிடாதே. So let's remember the last miracle. கடைசியாய் பெற்ற அற்புதத்தை நினைவு கூறுவோம். How David would have worshipped God. தாவீது எப்படி தேவனை ஆராதித்தார்? He would have thanked him for every wilderness. ஒவ்வொரு வனாந்திரத்துக்காக நன்றி சொல்லி இருப்பார். He would have thanked him for every cave. ஒவ்வொரு கெபிக்கும் நன்றி சொல்லி இருப்பார். He would have thanked him for every victory. ஒவ்வொரு ஜெயத்துக்கும் நன்றி சொல்லி இருப்பார். He would have thanked him for every blessing. ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் நன்றி சொல்லி இருப்பார். He was not satisfied worshiping God. ஆண்டவரை ஆராதித்தவருக்கு திருப்தியே அடையவில்லை. Let's go to God and say, நாமும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியதை. எல்லாரும் யோசிக்கலாம், கடைசியாக எனக்கு என்ன செய்தீங்க? எல்லாரும் கொஞ்ச நேரம் யோசிச்சிடலாம். Are we ready now? அந்த பாடலை பாடலாமா? ராஜா அவை எண்ணி முடியாதையா, இந்த மாதத்துக்கு வேண்டிய புது கிருபை கொடுத்து விட்டார். இந்த வாரத்துக்கு வேண்டிய புது கிருபை, புதிய பலன், புதிய அபிஷேகம் ஆல்ரெடி நமக்கு இலவசமாக வந்துவிட்டது. ஆனந்த மழையில் Yeah.
உமக்கு நன்றி. விடுவித்தீரே உமக்கு நன்றி. இயேசு ராஜாவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya. Shall we surrender this new month? இந்த புதிய மாதத்தை ஒப்புக்கொடுத்து விடுவோம். Father God, அப்பா பிதாவே, we don't want to start it with our intelligence. எங்கள் புத்தி கூர்மையோடு துவங்க விரும்பவில்லை. We don't want to begin this month with our effort. எங்கள் முயற்சிகளோடும் இந்த மாதத்தை ஆரம்பிக்க விரும்பல ராஜா. We want to start it with your strength. உம் பலனோடு ஆரம்பிக்க விரும்புகிறோம். Hallelujah. Hallelujah. Oh, we thank you, Lord. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Let's just sing just one more chorus. இன்னும் ஒரு பல்லவி பாடுவோம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன், முழு உள்ளத்தோடும் உம் நாமம் பாடி புகழ்வேன். அப்பா, இந்த மாதத்தை துவங்கும் போதே, as we begin this month, மாதத்தை துவங்கும் போதே, we want our hearts to be filled with gratitude. எங்கள் இதயம் நன்றியினால் நிரம்பி இருக்கவே விரும்புகிறோம். Because you are everything for us. எங்களுக்கு எல்லாமே நீர்தானே. Just a small chorus. இந்த ஒரு சிறு பல்லவி பாடுவோம். Then we finish our worship. அதோடு ஆராதனை நிறைவு செய்வோம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை டி. Hallelujah. கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து இருதயம் நன்றியால் நிரம்பி வருகிறது. கடந்த மாதம் எங்களை காப்பாற்றினீரே, கடந்த மாதம் எங்களை போஷித்தீரே, கடந்த மாதம் எங்களுக்கு சமாதானத்தால் நிரப்பினீரே, கடந்த மாதம் எங்களோடு கூட இருந்தீரே, எங்களை பலப்படுத்தினீரே. Yes, Jesus. Hallelujah. Amen. Hallelujah. இயேசுவே, என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு இந்த மாதம் முழுவதும் எங்களோடு வாழப் போகிறீரே, எங்களோடு கூட இருப்பேன். உமக்கு ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜாவுக்கே. Oh, we worship you, Lord. Oh, we bless you, Master. Oh, we love you, Lord. God, என்னோடு வாழ்பவர்க்கே, என்னாலும் last time என் இயேசு ராஜாவுக்கே. Oh, என் தேவனே, என்னாலும் என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க ராஜா. கரங்களை உயர்த்திக் கொள்ளலாமா? இந்த மாதம் முழுவதும் எங்க கரத்தை அப்படியே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பிடித்துக் கொள்ளுங்க, நாங்க உங்களை பிடிக்க போறதில்லை. You hold our hands.
You hold our hands. Sometimes we won't know where to go. Sometimes we might get lost. Sometimes we might get confused. Sometimes we might feel sick. Sometimes we might feel weak. Sometimes we might feel so desperate. Sometimes we might feel lost. But you hold a hand, Lord. You hold everyone's hand. You lead us, just like a good shepherd who will carry his sheep. You carry us, Lord. Right from September 1st till the last minute of this month, every single month, your hand of protection, your hand of deliverance, your hand of favor, your hand of guidance, Lord, will carry us through, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. We thank you, Lord. We surrender. We surrender. It's all you, Lord. It's not I that liveth. It's Jesus. It's Christ. You live in us. You move in us. You speak through us. You act through us, Lord. You be in us, Lord. Let us reflect your glory. This month will be a sickness-free month. Will be a pain-free month. Will be a victorious month. It will be a month where we'll celebrate. Because you are our victorious conqueror. We thank you for this time of worship, Lord. Shall we all clap our hands? Oh, because we have our Father, our Heavenly Father, our Savior, our Redeemer. We are not alone. He is there to help us. He is there to guide us. He is there to strengthen us. He is there to provide for us. He is there to rescue us. He is there to lift us up. Thank you, Lord, for this morning hours where we can come and worship you. Thank you for everyone who have come this morning. You have to honor them, Lord. You said, I love them, those who love me. Those who seek me early shall find me. Everyone who have come this morning with a hungry heart, with a thirsty heart, satisfy them, exalt them, glorify your name in them, Lord. Give you all the glory. In Jesus' name we pray. Amen and amen.